வணக்கம், நான் உங்க அடைக்குங்க. என்னன்னா, நம்ம சோசியல் மீடியால பேர் போன கட்சி வந்து ஆல் ஓவர் இந்தியா இந்த மாதிரி கட்சி எங்கேயுமே இல்லை. சோசியல் மீடியால மட்டும் அவ்வளோ சிறந்து பக்காவா ஆட்சி நடத்துற ஒரே ஒரு கட்சி அராஜக கட்சி, அராஜக ஆட்சி, அராஜக கட்சி, அடியாட்களுங்கெல்லாம் வந்து கூட்டணி. இவங்க வந்து ரவுடி பேருங்க. யாருன்னா ரவுடி பேருங்க திமுக. அடியாட்கள் வந்து கூட்டணி கட்சி. என்ன ஏன் சொல்றேன்னா, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு வழக்கறிஞரை அடிச்சு அவர் திருமாவளவன் சொல்றாரு 4 அடிதான் அடிச்சாங்க, அது ஒழுங்கா அடிக்கலன்னு சொல்றவன்லாம் வந்து ரவுடி பையன். என்ன அது கூட்டணி தலைவர். என்ன சொல்றேன், அவன்லாம் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் வந்து துரோகம் பண்ணிட்டேன், என்னை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சாஸ்டாக உழுந்து மன்னிப்பு கேட்டு வெளில போகணும். எனக்கு ஏன் கேட்கறேன்னா, திருப்பி பெரியமணி அம்மா, கனிமொழி அம்மா சொல்றாங்க தீபத்துண்ணில மயில் கல்லுன்னா எல்லை கல்லுன்னா 4 கல் இருக்கணும். 4 மணிக்கு ஒரு கல் இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். மிக்க 3 கல்லுங்க. படிக்காத ஒரு நபர் சொல்றாங்க மயில் கல்ல வச்சுக்கோங்க, 4 கல் இருக்குமா இல்லையா எல்லா கல்லுக்கு? அப்போ ஒரு கல் இருக்கு, மிச்ச 3 கல்லுங்க. உங்களை கேட்டு இங்க அறநிலையத்துறை ஆடுறாங்க கோயில் நிர்வாகம். எங்க கோயில்ல தீபத்தை சொல்லி முஸ்லீம சொல்ல, கோயில்ல தீபத்தை சொல்லி ஏற்றியா அவங்க சொல்லி கிறிஸ்டியன் சொல்ல, தீபத்தை ஏத்துக்கணும்னு சொல்லி இந்து சொல்றாங்க. அவங்க பண்டிகை கொண்டா விடுங்க. ரம்ஜானை தூக்கி இந்துஸ் கொடுக்கல, கிறிஸ்டியன் கொடுக்கல. கிறிஸ்துமஸை தூக்கி முஸ்லீமுக்கும் இந்துஸ் கொடுக்கல. அவங்க பண்டிகை சுதந்திரமா கொடுங்க. நைனா நாயன் சொல்றாரு மாமன் மச்சான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நீங்க தான் மத வழியும் கலவரத்தை தூண்டுறீங்க அப்படின்னு, ஜாதி கலவரத்தை. அது கூட தப்புங்க, அது கூட 2ஆம் பட்சம் தான். மாமன் மச்சான்னா வாய்க்கார சண்டை வரும், அதுல கூட சண்டை போடணும் இருக்காங்க மாமன் மச்சான். நான் சொல்றேன், அண்ணன் தம்பி கூட சண்டை போடுவாங்க சொத்துக்கா. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு பாட்டு கூட இருக்கு, உங்களுக்கு தெரியும், மூழ்கா பேசிட்டே ஃப்ரெண்ட்ஷிப். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கு, ரொம்ப ஃப்ரெண்டா இருக்க. மத கலவரத்தையும் ஜாதி கலவர் தூண்டுறத நீங்க தான்டா. ஏன்டா தூண்டுங்க? அவங்க பண்டிகை கொண்டாடுறது ஏன்டா இப்படி ஒரு கொடுங்க? தீபத்தை ஏத்த விட்டுருந்தா பிரச்சனை இல்லடா. அதை வந்து 25 MP வந்து கையெழுத்து 25 MP கையெழுத்து போட்டாங்கன்னு கேளுமா, கையெழுத்து யாரு வேணாலும் போடலாம்டா. நீங்க ஃபர்ஸ்ட் உங்க தொகுதிக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. டேய் யாருக்குண்டா நான் என்ன சொல்றேன், வாடாப்படம் சொல்ற, கெட்டாவது சொல்ல, வாடாப்படம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உங்க தொகுதியில என்ன நிலவரம்னு சொல்லிட்டு நீங்க பேசுறீங்களா அப்படின்னு சொல்றான். 25 பேர் கைது போட்டாங்களா இம்பீச்மெண்ட்டுக்கு. யாருக்கு? ஜிஆர் சாமிநாதன் ஆப்போசிட். ஏண்டா அவங்க பண்டிகை கொண்டாடுன்னு அவருக்கு கிளியா சொல்றாரு, என் மனசுல என்ன தோணுது அதை கொடுத்தேன், யாருக்கும் பயப்பட தயாரான்னு. கரெக்டா சொன்னேன். அத 25 பேர் வந்து விளக்கிற மாதிரி கைது போட்டு நீங்க அவமதிப்பு அவங்க பதவி விலக்கணும்னு சொல்லிட்டு இம்பீச்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டீங்களா, பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பதவி விலக்கணும், அதை பதவி நீக்க செய்யணும்னு சொல்லிட்டு இங்க 25 MP ஒரு பின்னாக்காக நீங்க கைது போடுது. என்ன ஆனா எவ்வளவு பெரிய விஷயம், டெல்லி ஹைகோர்ட்ல ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் அவர் வீட்டுல கோடி விடியா பணைய விஷயத்துல தனிய ஒரு குழு அமைச்சு சுப்ரீம் கோர்ட் விசாரிக்க சொல்லி, சுப்ரீம் கோர்ட்டு இவர் மேல தப்பு இருக்கலாம், அவரை பதவிக்கு நீக்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு என்ன, அதுக்கு தனியா ஒரு குழு இருக்கு, யார போடலாம் யார தூக்கலான்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ போடலான்ட்டு ஒரு குழு இருக்கு, அவங்கதான் முடிவு செய்யணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன 25 MP 200 MP சேர்த்து போடுறாரு, உலகத்துல இருக்க அத்தனை MP ஆல் ஓவர் வேர்ல்ட்ல எல்லா MP கையெழுத்து போட்டு ஒரு ஜஸ்டிஸ், ஹைகோர்ட் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸையும் பதவி நீக்குங்க அப்படின்னு சொன்னா கூட எடுபடாது. நல்லா புரிஞ்சுக்கோ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல எதுங்கடா. என்ன அவங்களே சொல்லி இவங்க மேல குற்றம் இருக்கலாம், இவங்கள பதவி நீக்க செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கே பண்ண முடியாதுட்டாங்க. 25 MP கையிலடா, 25 MPக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அத்தனை மக்களும் கையெழுத்து போட்டாலும் ஒரு ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் ஏற்க முடியாது. விளக்க இந்த மாதிரி பண்ணுவாரா? என்னன்னா, நீங்க சிறுபான்மை ஓட்டு வேணும்னு சொல்றதா, ஓட்டு போயிருக்கா, நீங்க பண்ண வேலையில மொத்த ஓட்டும் போச்சு. என்ன கிறிஸ்டின் ஓட்டும் போச்சு, முஸ்லீம் ஓட்டும் போச்சு, இந்துஸ் ஓட்டும் போச்சு. ஏன்டா ஜாதி கலவரத்து மத கலவரத்து தூண்டுறீங்க? என்ன சும்மா இருந்தாலும் விழுந்திருக்கும் ஓட்டு, ஒரு 5 ஓட்டு 10 ஓட்டு விழுந்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இலக்கிறது நிச்சயம், கண்டிப்பா எழுதிக்கோங்க. இப்ப நீங்க பண்ணது இந்துஸ்க்கும் தெரிஞ்சு போச்சு, முஸ்லீமுக்கு தெரிஞ்சு போச்சு, கிறிஸ்டியனுக்கு தெரிஞ்சு. நீங்க வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் சோசியல் மீடியால பரப்புறீங்க. ஒண்ணும் போடுங்கள, நாங்க சொல்ல போடுங்களேன்னு. உங்க கூட்டணி கட்சியில இருக்க ரவுடி பேர், அதாவது தலைவர்கள், என்ன கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒண்ணு நீங்க போடுங்கள, நீங்க என்ன பிடிங்கிட்டு ஓட்டு கேட்பீங்க அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறது இல்ல,
டெபாசிட் வாங்குறது இல்ல, நிக்கிறது இல்ல. இன்னத்தையும் போய் ஓட்டு கேட்கறதுக்கு உங்களால ஒன்னும் புடுங்கலடா, என்னத்தை புடிக்குதுன்னு போய் ஓட்டு கேட்பீங்கன்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சோசியல் மீடியா கட்சியா நடத்திட்டீங்க, தனியா போய் சைட்ல போய் நடத்திக்கோங்க. ஆட்சியை விட்டுருங்க, தமிழ்நாடு விட்டுருங்க. நீங்க என்ன நினைச்சீங்க, தமிழ்நாடே உங்க பேர்ல வளர்ச்சி போக நினைச்சிட்டீங்க. அது மட்டும் இல்ல, உங்க தாத்தா கல்ல ட்ரெயின்ல வந்தான், நீங்க கள்ளத்தனமா வரல, கல்ல ட்ரெயின்ல வந்தான். அதுக்கப்புறம் நீங்க, அதுக்கப்புறம் துணை சிஎம், இப்ப அவனோட பையன் இன்பநிதி, அவனோட பிறக்க போற பையன் துன்பநிதி, அவனுக்கு பிறக்க போற பையன் கொடுமநிதி. ஏண்டா குடும்ப அரசியல் இருக்கான்டா, பிறக்க போற பிள்ளைக்கெல்லாம் வந்து உங்க என்ன இப்ப இருக்கவன் கட்சி வரலன்றீங்க. என்ன உங்க எம்பளத்தை போட்டு உதயசூரன் டிஷர்ட் போட்டு வர வச்சிட்டீங்க. இவன் பிறக்க போற இன்பநிதிக்கு பிறக்க துன்பநிதியை கொண்டு வரேன்ட்டீங்க. அதுக்கு பிறக்க போற துன்பநிதிக்கு பிறக்க போற கொடுமை நிதியை கொண்டு வரேன்ட்டீங்க. ஏண்டா பேர்ல நிதி இருக்கின்ற மொத்த தமிழ்நாட்டுல உங்க பேர்ல பட்டா போடணும்னு நினைக்கிறீங்களா? கொடுமை, ரொம்ப கொடுமைடா நீங்க பண்றது. அராஜ ஆட்சிக்கு 26 முடிஞ்சு போச்சு. திருப்பி சொல்ற, குளத்தூர் தொகுதியும் சேப்பகம் தொகுதியிலும் டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க, சரிங்களா? இப்ப இருக்க சிஎம் துணை சிஎம் சொல்ல, சிஎம் துணை சிஎம்ல யார் தெரியுமா? எப்பேற்பட்ட ஐடி கம்பெனி வச்சிருந்தாரு, அந்த வேலையை விட்டு நான் பொதுமக்களுக்காக சேவை செய்யறதுக்கு வந்திருக்கேன், தூக்கி போட்டு வந்தாரு, சரிங்களா? சொல்ற, இப்ப இருக்க சேப்பாக்கம் கரண்ட் எம்எல்ஏ யாரும் தெரியாது, இப்ப இருக்க குளத்தூர் கரண்ட் எம்எல்ஏ தெரியாது. அவர் எந்த தொழில்னாலும் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க, எழுதிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.